ஹலோ. இப்போது அலோபத் சர்க்கரை வியாதி பொறுத்தவரையில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்டெப் ஒன்று நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஸ்டெப். நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, அலோபதி மெடிசின் வில் லீட் யூ டு தி சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோமியோபதி வில் லீட் டு சொல்யூஷன், சித்தா வில் லீட் டு சொல்யூஷன், ஆயுர்வேதா வில் லீட் டு சொல்யூஷன், யுனானி வில் லீட் டு சொல்யூஷன், acupuncture will lead to solution, exercise will lead to solution, walking will lead you to solution, insulin will lead you to solution இப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு பீரியாடிசிட்டி இருக்குது. அந்த பீரியாடிசிட்டிக்கு தக்கன அத்தனை நாளைக்கு ஒரு தடவை தே ஷுட் கம் பேக் ஃபார் அ ரிவ்யூ. அந்த மெடிசின் சாப்பிடணும், அந்த பீரியாடிசிட்டி போகணும், அதுக்கப்புறம் அந்த தே ஷுட் கம் ஃபார் அ ரிவ்யூ. ஸோ அது எந்த அளவுக்கு அந்த பிளட்டினுடைய சுகர் லெவல்ஸ் இறங்கியிருக்கு ஏறிருக்கு அப்படிங்கிறத வச்சு தே கேன் ஆல்டர் தி மெடிசின் டோசேஜ், திங்ஸ் லைக் தட். The one important step that is not said is allopathic medicine plus drinking water, which will lead to distribution, dilution, dissolution. That alone will lead to solution, because dissolution alone includes the solution. Same way, homeopathic medicine plus drinking water plus distribution, dilution, dissolution will lead to solution. Siddha, drinking water, distribution, dilution, dissolution, solution. Ayurveda, drinking water, distribution, dilution, dissolution, solution. Unani, drinking water, distribution, dilution, dissolution, solution. Like that, even if it is insulin, it should lead you to drinking water, then lead you to distribution, dilution, dissolution, which alone will lead to solution. இந்த ரெண்டு ஸ்டெப்பில் கன்வீனியண்ட்டாக சொல்லாமல் விட்றது. சொல்லாத சொல் மருத்துவம் இந்த 4 ஐட்டம், 4 டி சொன்னதெல்லாம் இதெல்லாம். அப்போ இதில் இந்த இந்த டைப்ஸ் ஆஃப் மெடிசின், அலோபத், ஹோமியோபத், வாட் எவர், இது எதுவுமே இல்லை. வெறும்னே ட்ரிங்கிங் வாட்டர், டிஸ்ட்ரிபியூஷன், டைலூஷன், டிசல்யூஷன் வில் ஆல்சோ லீட் டு சொல்யூஷன். இது மாத்திரமே சொல்யூஷனுக்கு போகும். இது இத்தனையும் தேவையே இல்லைங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஸ்டெப். அதை மறந்துட்டு நம்ம சர்க்கரை வியாதி புரிஞ்சுக்கணும்னு நினச்சோன்னா இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு சர்க்கரை நோய் தீராது. இதை புரிஞ்சுட்டோன்னா நம்ம அப்பா, நம்ம முப்பாட்டினார் யாராவது இருந்தால், அவங்க கல்லறையில் இருந்தால் கூட அவனுடைய சர்க்கரை சரியாயிடும். வேணா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.